ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு இளைஞரோட கதை. ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு அப்பா, அம்மா, அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. அவங்களோட பொண்ணு கல்யாணம் பண்ணுற வயசு. பையன் இப்போ தான் டிப்ளமோ முடிச்சுட்டு பண்ணுறான். அவங்களோட குடும்பம் வறுமையில் மிகவும் வாடிக்கிட்டு என்னடா இப்படியே இதாகிட்டு இருக்கு, நாளைக்கு நம்ம பொண்ணு வச்சுருக்கோம், எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு கவலை. ஏன்னா விவசாயம் பண்ணுறோம், விவசாயத்தில் நமக்கு வருமானம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி பிள்ளையை படிக்க வைக்கணும், அவனுக்கும் இன்னும் நம்ம ஒன்றும் சொத்து சேர்க்கலை, நம்ம பொண்ணுக்கும் நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குது. அவங்களோட பையன் 12லேருந்து டிப்ளமோ படிக்கிறாரு. அடுத்தது வேலைக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு வருட காலங்கள் வேலைக்காக அலைகிறாரு. அப்பா அவனை கடனையும் கொடுக்க முடியல, அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல. அது மாதிரி சூழ்நிலையில் அந்த குடும்பம் தவிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்பா நீ கொஞ்சம் வெளிநாட்டில் போயிட்டு சம்பாரிச்சிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு பையன்ட்டு சொல்கிறாரு. சரிப்பா, நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இங்கே உள்ள கம்பெனிகளையும் பார்க்குறேன், ஆனால் போதுமான சம்பளம் யாருமே கிடைக்கல. அந்த சம்பளத்தை வச்சு இன்றைக்கி என்னோட ரூமுக்கும் எனக்கு சாப்பாடுக்கும் தான் சரியாக இருக்கும். சரிப்பா, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வெளிநாட்டுக்கு போகிறாரு. ஆனால் ஒரு கனவோடு போகிறாரு. அங்கே போகிறப்ப அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறதுனா, இங்கே ஒரு சம்பளம் சொல்கிறாங்க, அங்கேயும் போயிட்டு என்னென்ன இவ்வளோ சம்பளம் சொன்னீங்க, இன்றைக்கி இவ்வளோது கம்மியாக தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வறுமை காரணமாக என்ன பண்ணுறப்ப, சரி நமக்கு இதை விட்டுட்டு, ஏன்னா நம்ம 2 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு இப்போ வந்திருக்கோம், இதையும் கொடுக்க முடியாமல் போனால் அப்பா கொஞ்சம் கஷ்டப்படுவார், அக்காவுக்கு வேறு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வறுமை காரணமாக அந்த வேலையை கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப அப்பா அம்மாவுக்கு வயசு வேறு ஆகிட்டுருக்கு, எப்படிடா நம்ம அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு, சரி நம்ம வேறு கம்பெனி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அடுத்த கம்பெனி பார்க்குறதுக்காக மறுபடியும் ஊருக்கு வர்றாரு. கடனை பாதி தான் அடைக்க முடிஞ்சிச்சு, மீதி அடைக்க முடியல. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேறு கவலைகள் அதிகமாகிட்டு இருக்கு. என்னடா அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோமே, எப்படி நம்ம குடும்ப பாரத்தை தம்பிட்டு வச்சுட்டோமே, எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்த மகனுக்கு கவலைகள் என்ன அதிகமாகுது. எப்படா நம்ம கடன்லாம் கொடுக்க போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. அடுத்தபடியாக மறுபடியும் வேறு கம்பெனிக்கு போயிட்டு நல்லபடியாக சம்பாதிக்கிறாரு. அந்த சம்பாதிச்ச பணத்தை வச்சு தன்னுடைய அக்காவை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொல்கிறாரு. மாப்பிள்ளை பார்க்குறாங்க. ஒரு கையில் இருந்ததை வச்சுட்டு, சரி இப்போ உள்ள சூழ்நிலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 10 லட்ச ரூபா ஆகுயா, எப்படி நம்ம இது பண்ணுறோன்னு அங்கங்கே கடனை வாங்கி மறுபடியும் நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறாங்க. மகன் கல்யாணத்துக்கே வர முடியல, ஏன்னா கம்பெனியில் லீவ் இல்லை, மறுபடியும் வந்துட்டா இந்த கம்பெனியை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகனோட சூழ்நிலை. மகன் எல்லா பாரத்தையும் இது பண்ணிக்கிட்டு மறுபடியும் உழைக்க ஆரம்பிக்கிறான். மறுபடி வட்டிக்கு மேலே வட்டி, வறுமை இன்னமும் வாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் இன்னும் 2 வருடங்களாவது நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல. மறுபடியும் மகனுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு வயதாகிட்டு இருக்கு, அவங்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, எப்படா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாப்புல. கம்பெனியில் பெரிய வேலைக்கு செல்கிறாப்புல. அந்த வேலையில் மிகப்பெரிய இன்னும் சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க. தன்னுடைய உழைப்பு, தன் திறமையினால் அந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு மறுபடியும் தானும் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி நல்லபடியாக அந்த குடும்பம் இருக்குது. முயற்சி இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. நம்ம தன்னம்பிக்கையோடு முயற்சியோடும் செய்கிற ஒவ்வொரு வேலையும் நல்லபடியாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறும். அதனால் எல்லோரும் முயற்சி பண்ணுங்க, தோல்வியை கண்டு பயப்படாதீங்க. வாழ்க்கையில் முன்னேறணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். சரியா நண்பர்களே? தேங்க்ஸ்.